இன்றைய நாள் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத இந்த திணிகள் ஆஃப் த டே சீரீஸில் பார்க்கலாம். டே வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு கப் ஆஃப் காஃபியோட ஸ்டார்ட் ஆச்சு. பாப்பாவுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி. அதுக்கப்புறம் இட்லி, பொடி இட்லி வந்து குடமிளகா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் தாளித்து பொடி இட்லி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கு பேட் வத்தல். அப்புறம் செந்திலுக்கு கொஞ்சோண்டு பழைய சாதமும் தேங்காய் துவையிலும், அந்த துவையிலே சட்னி ஆக்கி நான் வந்து இட்லி தேங்காய் சட்னி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். அதை வச்சு சாப்பிட்டு சூப்பராக கிளம்பியாச்சு. சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு பர்பி. அப்படியே போனோன்னா பெஸ்ட்டி கொஞ்சோண்டு மசாலா உப்புக்கல்ல கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு அந்த நாள் ஆரம்பித்தாச்சு. 11 o'clock ஒரு கப் ஆஃப் டீ. அவங்களுக்கு வந்து டயட்டில் இருக்கிறதுனால இந்த சங்குப்பூ டீ எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு இன்றைக்கி படைத்த பிரசாதம் வந்து ஒரு முந்திரி, ஒரு பாதாம், அப்புறம் 2 திராட்சை வந்தது. அதையும் சாப்பிட்டு அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு. இன்றைக்கும் உப்பு போட்டு ஜூஸு ஆளுக்கு ஒரு கிளாஸ் அதை குடிச்சிட்டு லன்ச் டைம் வந்துடுச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி, எம்டி குருமா, சொரக்காய் கூட்டு, அப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் எல்லாத்தையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு சாதம், காரக்குழம்பு, ரசம், மோர் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் நான் போகல. கொஞ்சோண்டு ரசம் மட்டும் குடிச்சிட்டு லஞ்சை முடிச்சாச்சு. அப்புறம் ஒரு 4 மணிக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி. எனக்கு இல்லை டீ தான், காஃபினே வருது, டீ தான் இன்றைக்கும். அவங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் சங்குப்பூ டீ அதையுமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து வேர்க்கடலை மல்லாட்டை வந்துருந்துச்சு, அவிச்ச மல்லாட்டை. அதையுமே சாப்பிட்டு வேலையை முடிச்சுட்டு சூப்பராக லாக் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வீட்டில் மாம்பழம் வாங்கி வச்சுருந்தாங்க. சீசன் முடிய போகுது, அதனால் நல்லா சாப்பிட்டுக்கலான்ட்டு ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி இட்லியும் கத்திரிக்காய் கடையலும் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல கோயம்புத்தூரில் ட்ரை பண்ணது. அதுலேருந்து வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப